சேலத்தில் சந்தை பகுதியில் பொதுமக்களிடையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், எந்த பகுதியில் தற்போது அவர் வாக்கு சேகரிப்பு ஈடுபட்டிருக்காரு? அடுத்து எந்த பகுதிக்கு செல்ல இருக்கிறார்? விக்னேஷ், நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரை களம் விறுவிறுப்படைந்திருக்கிறது. ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் தங்களது கட்சியை சார்ந்த வேட்பாளர்களுக்காக அந்தந்த தொகுதிக்கு சென்று நேரடியாக வாக்காளர்களை சந்தித்து தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்து வருகின்றனர். குறிப்பாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் நேற்றைய தினம் தர்மபுரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று தங்களது வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அங்கு நடைபெற்ற தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். இதனைத் தொடர்ந்து சேலத்தில் தனியார் தங்கும் விடுதியில் தங்கியிருந்த அவர் இன்று மாலை சேலம் வாழப்பாடியை அடுத்த பெத்தநாயக்கன்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய திடலில் நடக்கின்ற தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் சேலம் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் டி.எம். செல்வகணபதி மற்றும் கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் மலையரசன் ஆகியோருக்கு ஆதரவாக பரப்புரை கூட்டத்தில் பேசவிருக்கிறார். சேலத்தில் தங்கியிருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது சேலம் ஆற்றோரம் பகுதியில் இருக்கக்கூடிய தினசரி காய்கறி சந்தை, அதே போல இரண்டாவது அக்ரஹாரம் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தினசரி காய்கறி சந்தை, இந்த இரண்டு இடங்களில் நேரடியாக சென்று வாக்காளர்களை நடந்தே சென்று டி.எம். செல்வகணபதிக்கு ஆதரவாக தற்பொழுது வாக்கு சேகரித்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். அதாவது தான் செல்லக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் அன்று மாலை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அன்று காலையில் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதிகம் கூடுகின்ற இடங்களுக்கு நேரடியாக சென்று மக்களோடு மக்களாக கலந்து அந்த பகுதியில் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் அடிப்படையில் தற்பொழுது சேலம் ஆற்றோர காய்கறி சந்தையில் தற்பொழுது டி.எம். செல்வகணபதிக்கு ஆதரவாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் வாக்குகளை சேகரித்து வருகிறார். தமிழகத்தை பொறுத்தவரை மக்களவைத் தேர்தலுக்கான அந்த பரப்புரை என்பது சூறாவளியாக தலைவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். தற்போது திமுக தலைவர் ஸ்டாலின் சேலத்தில் தேர்தல் சமயத்தில் அவர்கள் அங்குள்ள மக்களை சந்தித்து அவர் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி மோகன்ராஜ்.